கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவங்களுக்குன்னு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் அவங்கெல்லாம் இப்படி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்குல்ல. அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்களுக்கு தேவன் ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? தேவ தூதர்கள். பரலோகத்தில் கோடி கோடி கோடியான தூதர்கள் இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 2 தூதர்களையாவது தேவன் கொடுக்கிறார் என்பதாய் நிறைய பைபிள் ஸ்டடி நடத்துகிறவங்கள சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நமக்குரிய தேவதூதர்கள், சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 1 2 இல்லை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும், பல தூதர்கள் இறங்கிடுவாங்க. எலிசாவுக்காக பாருங்கள், அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களோட தேவதூதர்கள் வந்து மலை முழுவதும் ஆயிரக்கணக்காக வந்து குமிஞ்சிட்டாங்க. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவளை பாதுகாக்க தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவங்க வந்து பாளையம் இறங்கிடுறாங்க சுற்றிலும். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா கண்ணுக்கு தெரியாத உங்களை பாதுகாக்கிற ஒரு சேனை இருக்கிறாரு. தேவதூதர்கள் சூழ பாளையம் இறங்கிடுவாங்க. ஆபத்து உங்கள் பக்கம் வரைக்கும் வரும், உங்களை தொடாது. காரணம், உங்களை பாதுகாக்க கண்ணுக்கு தெரியாத தேவதூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் எழுதி கொடுத்த சத்தியம்.